விக்டோரியாவின் லண்டனின் ஹாரோ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீதியில் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டிய குற்றத்திற்காகவும் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தமைக்காகவும் நீதிமன்றத்தால் பாரிய அபராதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்ஃபீல்டு பகுதியில் உள்ள கனிங்ஹால் வீதியில் ஒரு வாகனத்திலிருந்து சட்டவிரோதமாக குப்பைகள் கொட்டப்பட்டன. இது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வாகனம் ஹரோவை சேர்ந்த கார்னல் மொய் என்பவருக்கு சொந்தமானது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து விசாரணை நடத்த என்ஃபீல்டு நகரசபை அவருக்கு பலமுறை கடிதங்களை அனுப்பியது. ஆனால் அவர் எதற்கும் பதிலளிக்கவில்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் இல்லை. இறுதியில் ஜனவரி மாதம் 2026இல் நடைபெற்ற நீதிமன்ற விசாரணைக்கும் அவர் சமூகம் அளிக்கவில்லை. அவர் இல்லாத நிலையிலேயே வழக்கை விசாரித்த நீதிபதி அவருக்கு கடுமையான தண்டனையை வழங்கியுள்ளார். அபராதமாக 2000 பவுண்டும், பாதிக்கப்பட்டோருக்கான கூடுதல் கட்டணமாக 800 பவுண்டும், வழக்கு செலவுகள் 1279 பவுண்ட் என மொத்தமாக 4079 பவுண்ட் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து என்ஃபீல்டு நகரசபை உறுப்பினர் ரிக் ஜுவல் தெரிவிக்கையில், சட்டவிரோதமாக குப்பை கொட்டுவது ஒரு சிறிய விடயமல்ல. இது எமது வீதிகளை அசுத்தப்படுத்தி எலிகள் மற்றும் கிருமிகள் பெருக காரணமாகின்றது. எமது கடிதங்களை புறக்கணிப்பவர்கள் மீதும் விசாரணைக்கு வராதவர்கள் மீதும் நாம் ஒருபோதும் மென்போக்கை கடைபிடிக்க மாட்டோம். சட்டத்தின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி அவர்களை தண்டிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.